சூப்பர் படம் அண்ணா, சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு ஃபைட் படம்லாம் பிடிக்காது, பட் இது வேற லெவல். ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஸ்டோரி வைஸ் பெஸ்ட். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, எல்லாமே இருக்காண்ணா. படம் அருமையா இருந்துச்சு. படம் அருமையா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 10க்கு 10, 11, 12. 10க்கு 12. அட மியூசிக் எப்படி இருந்தது? ஏங்க தெறிக்க விட்டாருங்க. ப்ரோ செகண்ட் ஹாஃப் பயங்கர லாக்ன்றாங்களே. ஏங்க கிளைமாக்ஸ்லாம் பிரிச்சு எடுத்துட்டாருங்க. கிளைமாக்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் அப்பலாம் வர சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. மூவி லாக் இருக்குன்னு சொல்றாங்க. லாக்லாம் எதுவுமே இல்லைண்ணா, நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் செம்ம மரணமா வெறித்தனமா வச்சு செஞ்சிருக்காங்க. சூர்யாவோட பேரிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் சைடு ஆஃப் சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க நல்லா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கனிமா சாங் எல்லாருமே கன்னிமாலாம் ஸ்டார்டிங் அப்படியே வச்சு செஞ்சிருப்பாங்க. நல்லா வைப், படம் ஃபுல் வைபா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்க வைப் பண்ண மூமெண்ட்னா எல்லாருமே எல்லா படமே வைப் தான். ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாருமே சூர்யா ஃபேன் பாய்ஸ்க்கு செம்ம சரியான சம்பவமா இருக்கும். நல்லா இருக்கும். சூர்யா சார் கம்பேக் ரொம்ப வேற மாதிரி ரொம்ப இது பண்ணும். ஃபுல் ஃபீல் தான். ஸோ இது வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்திருக்காங்களா இல்லைனா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்க. எனக்கு அழுதுட்டேன். ஒரு எமோஷன் அது. சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக்காக கொடுக்குமா சார்? இப்போ ஆக்டிங்ல வந்து மிகப்பெரிய கம்பேக் இருக்கு. அதாவது 100க்கு 200% எஃபோர்ட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. சூர்யா சார் ஆக்டிங் வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. தி ரியல் ஒன் ஓஜி சிங்கம்னா சூர்யா மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. கம்பேக்லாம் கிடையாது. எப்பவுமே எங்க அண்ணன் ஆன் ஃபீல்டில் இருக்காரு. சிங்கம் நடமாடுன்னு தெரிஞ்சாலே போதும், மற்ற விலங்குகள்லாம் தெரிச்சு ஓடிடும். சிங்கம் நடமாடி வேட்டையாடி இருக்கு. தொடரும். நல்லா இருக்கு. எல்லாமே வேற மாதிரி இருக்கு. கனிமா பாட்டு எப்படின்னு? அதெல்லாம் அல்டிமேட். எல்லாம் பசங்க என்ஜாய் பண்ணலாம். ஆமா, Really good. நல்ல worth watch movie. 10 on 10 for sure. எல்லாரும் படத்தை பார்த்தே ஆகணும். Acting and direction was amazing. It's a good watch. படம் எப்படி இருந்தது? மறுபடியும் சொல்றேன், படம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை வந்து சூப்பரா குடுத்துட்டாரு. புரியுதுங்களா? படத்துல அப்படி இப்படின்னு குறை சொல்றதுக்குன்னு இதுல எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிவான படம். அந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படி காமிச்சிருக்காங்க. ஆமா, ரெட்ரோ ஸ்டைல் கொண்டு எல்லாமே விண்டேஜ் எல்லாமே இருக்குது இந்த படத்துல. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி சொல்றது, இப்போ கார்த்திக் சுப்ராஜோட நிறைய படம் பார்த்துருப்போம். அதை விட இது இன்னும் ஒரு படி மேல அந்த மாதிரி குத்துக்கிறாரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் இல்ல, எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்க. ரொமான்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். விண்டேஜ் தான், நான் ஃபுல்லா விண்டேஜ் தான். டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி சூர்யா வேற லெவல்னா. பொண்ணுங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். சூப்பர். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் தான். மியூசிக் சூர்யா, ஸ்கிரீன் பிளே வேற லெவல். டைரக்டர் சூப்பர்ண்ணா. கனிமா சாங் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குண்ணா. வைப் நல்லா. சூர்யா ஃபேன்ஸுக்கா இல்லனா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா? சூர்யா ஃபேன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்க முடியாது. குழந்தைகளை எல்லாம் கூட்டு வந்து பாக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபைட் நிறைய, வைலன்ஸ் நிறைய இருக்கு. வேற மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை, பட் வைலன்ஸ் நிறைய இருக்கு. ரெட்ரோ சாங்ஸ் 2 இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் சீன்ஸ் ஓகே. கனிமா சாங் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. வைப் பண்ணலாம். நல்ல வைப் பண்ணுது. சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிக்க எல்லா சாங் ஹிட் சார். கனிமா செம்ம ஹிட், டபுள் ஹிட் சார். மியூசிக் வந்து படத்துல ஃபுல்லாவே மியூசிக் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் மியூசிக் தான். எல்லா சீனுக்கும் ஒரு மியூசிக். ஆனா மியூசிக் எல்லாம் புதுசா மியூசிக். பழைய அந்த பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு யூடியூப்ல போடுவாங்க தெரியுமா, அந்த பாட்டை காப்பி வச்சிட்டாங்க. அது மாதிரி இதுல எதுவுமே இல்லை. What about music, madam? Music was amazing. Sana obviously சூப்பரா இருந்தது படம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில். கனிமா சாங் மேடம். கனிமா சாங் there's a surprise element. பார்த்து அவன படத்தை இட்ஸ் ரியலி குட். எல்லாரும் பாத்து. சுப்ராஜ் ஹிட் கொடுத்திருக்காரு. ஒரு சீனும் செம்மையா இருக்கு. ஒரு ஃப்ரேம் பாருங்க. அந்த மூமெண்ட் தான் எல்லாமே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. யாரெல்லாம் தடுக்கணும்னு நினைச்சாலும் புதையலா எழுந்து வருவோம், எரிச்சா எரிமலையா வெடிச்சு வருவோம். அவ்வளவுதான் ப்ரோ. பறந்துட்டே இருப்போம் ப்ரோ. யாருமே இன்னும் தடுக்க முடியாது. கனிமா சாங் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்தது. அது ஏன் ஃபேஸ் அப்படி வச்சுட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தெரியும். எதனால ஃபேஸ் அப்படி சிரிக்காம இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எல்லாத்தையுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் தான் இந்த படத்துல வந்து பெரிய பலன்னு சொல்றாங்க. ப்ரோ ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காரு. செம்மையா இருக்கு. எண்டிங் வரைக்கும் பயணமா இருக்கு. ஸ்டார்டிங்கே கனிமா தான். ஸ்டார்டிங் எடுத்தவனே என்ஜாய் தான். என்ஜாய்ல இருந்து ஃபுல்லா ஃபைட்டு. அதுல தொடர்ந்து எண்டிங்ல இருந்து வர வேண்டியதுனா லவ் தான் படத்தை கொண்டு போயிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் அது ஆக்சுவலா ஆல்பமே ஹிட். இதுக்கு வரதுக்கு முன்னாடி அதாவது சொல்லணும்னு தேவையில்லை.
வேற லெவல் நான் சூர்யா நான் டெஃபினட்டாக ஸோ கனிமா சாங்கோட வைப் எப்படி இருந்தது? தேட்டரே வைப் தான் இப்போ லாஸ்ட்டு சூர்யா நான் வீடியோ கால் பேசினேன் நல்லா இருந்துச்சு வேற லெவலில் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாம் வந்து பாருங்க. மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. அந்த ஒரு சாங்கை வச்சு ஆல்மோஸ்ட் படத்தை ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் மைண்ட்ல இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு சாங் செம்மையா இருக்கு, அது கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது கார்த்திக் சுப்புராஜ் படமா இல்லைன்னா சூர்யா சார் படமா அப்படி இல்லைன்னா சந்தோஷ் நாராயணன் சார் படமா? முழுக்க வந்து சந்தோஷ் நாராயணன் படம். ஆனால் வந்து கார்த்திக் சுப்புராஜோட டச் இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ப்ளஸ் சந்தோஷ் நாராயணன் 2 பேரோட படம் தான். சூர்யா சாருக்காக வந்து அவங்க எங்கேயுமே வந்து கதைகளை மாற்றமோ வேறு எந்த ஒரு பில்டப்போ அதுவுமே இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ கார்த்திக் சுப்புராஜோட படமோ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண விதமாக வந்து மியூசிக்கில் வந்து பட்டு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் பிடிச்சி எடுத்துருக்காங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது மியூசிக்லாம். கனிமா சாங்கோட வைப் எப்படி? கனிமா சாங்லாம் வந்து தியேட்டர்லாம் வந்து தெரிச்சிருச்சு. டான்ஸ்லாம் வந்து சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே ஆடுற டான்ஸோட இங்கே ஆடுற டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க. பார்க்க நல்லா இருந்தது. ரிலாக்ஸாக வந்து நான் வந்து பார்க்குறதா சூப்பராக. ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்காது. சாங்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் ஃபுல்ஃபில்லாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். என்ஜாய் பண்ணுற படமாக பார்க்கணும்னா டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். சாங்குக்காக பார்க்கலாம், சந்தோஷ் மியூசிக்காக பார்க்கலாம், சூர்யா சார் நடிப்புக்காக பார்க்கலாம். மற்றபடி ஸ்டோரிக்காகவோ இல்லை கதைக்காகவோன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் வரீங்க. ஓகே நான் வருவேன், ஒரு டைம் நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஜாலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கனிமா சாங்காக ஒருத்தர் வந்து பார்க்கலாம். எல்லாருக்கான படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். பந்தய சேவல் பந்தய அடிக்குமான்னு கேக்குறீங்களா? பேட்டக்காரனே இருக்கிறாரு, எப்படி பந்தய அடிக்காம போவோம்?